அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி காரணமாக பணப்புதையலை கண்டு ஆட்டம் போடுவதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது, நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 10 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. 10ஆம் இடத்தில் அவர் வக்ரகதியில் சஞ்சரிப்பதை விட வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 23/10/2023 முதல் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய சனி பகவான் மேசராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து 2 மாதங்கள் சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த தருணத்தில் படிப்படியாக நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் அமர்வதால் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு யோகமும் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இனி வரக்கூடிய 2 ஆண்டுகளுக்கு மிக அதீத நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் பகை கிரகமாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க போகிறார். 23/10/2023 முதல் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குருவு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் பகை கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. நட்பு கிரகங்களாக புதன், சுக்கிரன், ராகு, கேது போன்ற கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன. மனித வாழ்வில் மிக நீண்ட காலத்திற்கு மாற்றத்தையும் பலனையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறவர் சனி பகவான். அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அதீத நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்குங்க. 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அளவற்ற முன்னேற்ற வாய்ப்புகள் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும். அதில் ஒரு இடமான 11ஆம் இடத்தில் டிசம்பர் மாதத்தில் இருந்து மிக வலுவாக அமரப்போகிறார். 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானமும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. இந்த தருணத்தில் சனி தசை நடைபெறக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அவ்வளவு பெரிய நன்மை இல்லை என்றாலும் கூட புக்தியில் குரு, புதன், சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் அமரும் போது நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் சூரியன், சந்திரன், செவ்வாய் புக்தி நடைபெற்றால் சில சிரமங்கள் இருக்கும். உதாரணமாக ஒரு புதையல் கிடைக்க போகிறது என்ற கனவில் ஒருவர் ஒரு பள்ளத்தை தோண்டுகிறார். ஒவ்வொரு நாளும் 1 அடி பள்ளமானது தோண்டப்படுகிறது. இப்படி தினமும் தொடர்ந்து அந்த நபர் தினமும் 1 அடி பள்ளத்தை தோண்டுகிறார். அப்படி தோண்டும் போது அவருக்கு ஒரு சலிப்பு ஏற்படுகிறது. ஏனென்றால் மிக நீண்ட காலமாக நாம் பள்ளத்தை தோண்டுகிறோம், ஆனால் நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்கவில்லை, புதையலை கிடைக்கவில்லையே என்று மன விரக்தியில் அந்த தோண்டும் பணியை விடுகிறார். ஒரு நாளைக்கு 1 அடி வீதம் ஒரு வருடம் முழுவதுமே அவர் அந்த பள்ளத்தை தோண்டியிருப்பாருங்க. சுமார் 360 அடிக்கு மேலாக தோன்றிற்று. ஆனால் அவர் எதிர்பார்த்த புதையலானது 375வது அடியில் இருக்கு. இன்னும் சில பள்ளங்கள் மட்டும் தோண்டி இருந்தால் அந்த புதையலை பெற்றிருப்பார். சில சந்தர்ப்பங்களில் இது போன்று இலக்கை தவற விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பலனை எதிர்பார்க்காமல் அவர் இலக்கை நோக்கி பயணித்திருந்தால் இன்னும் சில அடிகளில் அந்த இலக்கை எட்டியிருப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். அதுபோன்றுதான் சனி பகவான் மனிதருடைய வாழ்வில் மிக நீண்ட காலத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாருங்க. மற்ற ராசிக்காரர்களை விட இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட புதையல் கிடைப்பதற்கான வாய்ப்பும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பாருங்க. உங்களுடைய இலக்கை நோக்கி பயணம் செய்வதற்கு படிப்படியான முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்லாது சனி பகவானுடைய பார்வையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பார்வையாக பார்க்கப்படுதுங்க. ஏனென்றால் சனி 3, 7, 10 ஆகிய இடங்களில் பார்க்கிறாருங்க. சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து ஜீவன பார்வையாக ஜென்மராசியை பார்க்கிறாருங்க. ஜென்மராசியை பார்ப்பது ஒரு விதமான யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 10ஆம் இடத்தின் அதிபதி கர்மஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது அவருடைய சுப பார்வை மேசராசிக்காரர்களுக்கு கிடைப்பது தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது 7ஆம் பார்வை அர்த்தாஷ்டகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் கிடைக்கிறதுங்க. எனவே ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எந்த பணியை செய்தாலும் சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. 3ஆம் பார்வையாக சகாயஸ்தான பார்வை அஷ்டமஸ்தானத்தில் கிடைக்கிறதுங்க.
அஷ்டமஸ்தானத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே விலகி சகாயஸ்தானத்தின் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். எனவே கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி ஜென்ம ராசி 4, 8 ஆகிய இடங்களை பார்ப்பது மிக சிறந்த வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. பல பாதிப்புகள் விலகுகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக பணம் அதிகரிக்கக்கூடிய வகையில், சம்பாதிக்கக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாருங்க. அந்த புதிய வாய்ப்புகள் புதையலாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் 2 மாதங்களும் அதற்கு பிறகு லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே அளவற்ற நன்மை குடும்ப ரீதியாக பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சிறந்த நல்ல பலன்கள் அதீதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. எனவே சனி பகவானுடைய இந்த சஞ்சார அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக குடும்ப ரீதியாக திட்டமிடக்கூடிய சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிதாக தொழில் ரீதியான முன்னேற்றம், பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பணவரவு, எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் என அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு மனதில் நல்ல ஒரு நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக சனி பகவானின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விஷயங்கள்ல மன நிம்மதி இழந்த ஒரு சூழ்நிலைக்கு மாற்றாக இந்த தருணம் அமைய போகிறது. உத்தியோக ரீதியாக மேசராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் மிக விரைவில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பு மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சலுகைகள் கிடைக்கும். புதிய வாய்ப்பு எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். அதில் எந்த விதமான தடையும் ஏற்படாது. தொழில்துறை சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவர் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய தொழில் ரீதியான வாய்ப்புகளும் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகுகிறது. கலைத்துறை, அரசியல் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. கோல்சார விதியின் அடிப்படையில் மிக வலுவான ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பண வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டம் என்பது ஜீவனமும் லாபமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பெண்மணிகளுக்கு எழக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்படும். திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான இனிமையான நிகழ்வுகள் நடைபெறும். அதில் உள்ள தடைகள் விலகுகிறது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கோல்சார விதியின் அடிப்படையில் புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. செவ்வாய்க்கு பகை கிரகமாக இருந்தாலும் விவசாயத்துறை ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். மேலும் இந்த தருணத்தில் காதல் திருமணம் செய்தல் மற்றும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறைந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சனி சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.